பேன் ஹீட் ஆனதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் தாளிப்புக்கு 1 பட்டை, 3 லவங்கம், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு பொரிய விட்டுக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் இருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த பதத்துக்கு வதங்குற அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு சின்ன தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரணும். இப்போது மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். 1 கப் மஷ்ரூம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். மஷ்ரூம்லேயே தண்ணி விட்டு வரும், அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்லை. மஷ்ரூமில் நல்லா மசாலா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மஷ்ரூமில் நம்ம தண்ணி சேர்த்த தேவையில்லை, அதுவே தண்ணி விட்டு வேகும். நான் இதில் ஒரே ஒரு பிஞ்ச் ஜாங்கிரி சேர்க்குறேன், வெல்லம் சேர்க்குறேன். இது டேஸ்ட்டுக்காக தான், இது ஆப்ஷனல். நீங்கள் சேர்த்தா சேருங்க, சேர்க்காட்டியும் நல்லா தான் இருக்கும். பட் சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர், அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். லிட்டை க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விட்டுக்கலாம். நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணனால அது நல்லா தண்ணி விட்டு மஷ்ரூம் நல்லா வெந்திருக்கு. எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு தண்ணி வற்று வந்தாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் நான் சேர்த்துக்கிறேன். இது நல்ல காரசாரமாக இருக்கும், அதுக்காக தான் ஒரு பிஞ்ச் ஜாங்கிரி சேர்க்குறோம். அந்த வெல்லமோட டேஸ்ட்டு, தக்காளியோட புளிப்பு இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இது இப்போ ரெடி ஆயாச்சு. இது ரெடி ஆயாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும், இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நான் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோடு சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க அந்த தக்காளியோட புளிப்பு, அதே மாதிரி நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்தோம்ல அதோட இனிப்பு, நம்ம சேர்த்துருக்க அந்த பெப்பர், சில்லி பவுடரோட அந்த காரம் எல்லாமே சேர்ந்து இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக இந்த மஷ்ரூம் மசாலா வீட்டில் ட்ரை அவுட் பண்ணிவிட்டு உங்களுடைய தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. மேலும் வீடியோ போடுறதுக்கே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு நல்ல டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃபுட்டீஸ்.